கர்த்தர் எவ்வளவு நல்லவர். பக்கத்தில் அவருடைய இரக்கம் இல்லைனா என்றே நான் முடிஞ்சு போயிருப்பேன். அவர் இரக்கம் பாராட்டினதுனால இன்றைக்கும் நாங்கள் நல்லா இருக்கிறோம். நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை தட்டி வராமன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்கள் அன்பு எவ்வளோ பெரியது, உங்கள் இரக்கம் எவ்வளோ பெரியது, உங்களுடைய காருண்யம் எவ்வளோ பெரியது. God has been so good to us. கர்த்தர் எனக்கு நல்லவராயிருந்தார். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹே, போற்றி பாடு, புகழ்ந்து பாடு, கொஞ்சம் சேர்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, அல்லேலூயா, ஆமென். கழித்து பாடு, துதித்து பாடு, அல்லேலூயா, ஆமென். கையை தட்டி ஹல்லேலூயா, 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 hallelujah, 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 hey, hallelujah, 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 hallelujah. அங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லு, மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, கொஞ்சம் சேர்ந்து பாடு, போற்றி பாடு, அல்லேலூயா, ஆமென். கழித்து பாடு, துதித்து பாடு, அல்லேலூயா, ஆமென். கையை தட்டி ஹல்லேலூயா, 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 ஏ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரையும் தட்டாத மாதிரி கை தட்டி வராமேன். எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களில், எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை இருத்திட சுத்த ஜீவியமே, இந்த மாய உலகத்தை இருத்திட பரிசுத்த ஜீவியமே. இன்று ராத்திரி நான் உங்க கூட பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நீங்க நல்லா கேட்கணும், கூர்ந்து கவனிக்கணும். கேட்டுட்டு ஆமேன்னு சொல்லணும். ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் பேசின அப்படின்னு எல்லா செய்திகளை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இளையவர்கள் இருக்கீங்க, மூத்தவர்கள் இருக்கீங்க, மாணவர்கள் இருக்கீங்க, கல்லூரி மாணவர்கள் இருக்கீங்க, வேலையில் இருக்கீங்க, கெரியரில் இருக்கீங்க, ஜாபில் இருக்கீங்க, பிஸ்னஸில் இருக்கீங்க, ஊழியத்தில் இருக்கீங்க. பல்வேறு நிலைகள் இருக்கிறவங்க தான் ஒரு சபையில் இப்படி கூடி வருகிறோம். ஸோ அதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நான் பேசுகின்ற இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமானவைகள். அதனால் ஒரு சில புள்ளிகளாக சொல்லி உங்களை ஒரு அளவிற்கு 9 மணிக்கு முடிக்க நான் முயற்சி செய்வேன். ஓகே, 8 மணிக்கு பார்க்கலாமே. காட் இஸ் குட். ஒரு மனிதன் விசுவாசமாக இருந்தால் மட்டும் போதாது. நம்ம விசுவாசத்தை 6 வாரம் பேசியிருக்கோம். ஆனால் எபிரேய நிருபம் சொல்லுகிறது, விசுவாசம் மட்டும் இருக்கிறவரை பார்த்துவிட்டு அவர் ஜெயித்தார்னு சொல்ல முடியாது. அந்த விசுவாசத்தோடு இன்னொன்று இருக்கணும், பொறுமையும் இருந்தால். விசுவாசமும் பொறுமையும் உள்ளவர்கள் தான் வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்தார்கள். ஸோ God has promised great things, but we need 2 things. We need faith and
பேஷன்ஸ். பொறுமையும் விசுவாசமும் இணைந்து செல்லும் போது ஸ்ட்ராங் ஃபெய்த் மட்டுமல்ல, லாங் ஃபெய்த். பக்கத்தில் எனக்கு ஸ்ட்ராங் ஃபெய்த் மட்டும் இல்லை, லாங் ஃபெய்த். சிலதெல்லாம் கடவுள் தாமதிக்கிறார், அது நிறைவேறுகிற வரைக்கும் நிற்கிற பொறுமையுள்ள விசுவாசமும் வளர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் ஜெயமாகவே இருப்பீர்கள். இன்றைக்கி உங்கள் கூட என்ன பேச நினைக்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழுகின்ற, சீக்கிரம் பரலோகம் போவோம், அங்கே போகும்போது அதை பார்த்துக்கலாம். பட் இங்கே வாழ வேண்டியிருக்கு பாருங்கள். அங்கே போகிற வரைக்கும் இங்கே வாழணும். இங்கே ஒரு நோக்கத்தோடு தான் கடவுள் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். பர்பஸ் இருக்குது. ஸோ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தேவப்பிள்ளை வாழுகின்ற இந்த பாதையில் நம்ம பிரகாசித்து உயர்ந்து வெற்றிகரமாக நிறைவாக கர்த்தருடைய நோக்க நிறைவேற்றி வாழ்ந்திட வேண்டுமானால் நமக்கு சில விஷயங்கள் நம்மளை சார்ந்தவைகள் கர்த்தரை சார்ந்தவைகள் இருக்குது, சில விஷயங்கள் நம்மை சார்ந்தவைகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய காருண்யம் கட்டவிழ்க்கப்படும். நம்ம பூமியில் இருக்கும்போதும் இன்னைக்கு பார்க்கிற இந்த ஃபிசிக்கல் ரெல்ம் அல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் இருக்குது, ஆவிக்குரிய ஒரு உலகமும் இருக்குது. பூமிக்குரிய உலகத்தில் சட்டங்கள் இருப்பது போல ஆவிக்குரிய உலகத்திலும் சட்டங்கள் உண்டு. இந்த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட். ஆமென். ஸோ அதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நான் சொல்லுகிற இந்த விஷயங்கள்லாம் போக 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 நீங்கள் வளர்ந்து ரொம்ப தேறி ரொம்ப பெரியவர்களாவீர்கள் என்று நம்பி உங்கள் கூட பேசுகிறேன். ஆமென். முதலாவது காருண்யம் நமக்கு கிடைக்கணும்னா, நம்ம உயர்த்தப்படுவதற்கு தேவ காருண்யம் நமக்கு வேணும்னா, முதலாவது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் கனம் பண்ணுதலுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கனம் பண்ணுதலின் வல்லமை ரொம்ப பெருசுங்க. நிறைய பேர் அதை சரியாக புரிந்து கொள்ளுவதில்லை. நிறைய பேர் கனம் உள்ளவர்களாய் உயராமல் இருப்பதற்கு காரணம் பிறரை அவர்கள் கனம் பண்ணுவது இல்லை. நம்ம அதை கற்றுக்கணும். லேர்ன் த பவர் ஆஃப் ஹானர். நம்ம கிட்ட வர்றவங்க பெரியவங்க, நம்மளை விட சாதிச்சவங்களை, ஊழியர்களை, வியாபாரத்தில் இருக்கிறவர்களை நம்ம கனம் பண்ணணும். அதுக்குன்னு கூனி குறுகி அவங்க முன்னாடி நிற்கணும் என்பதல்ல. நான் சொல்கிறத நீங்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு மனிதன், ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் தொழிலில், வியாபாரத்தில், ஊழியத்தில் ஓங்கி படர்ந்து உயர்ந்து நிற்கிறாங்கன்னா நம்ம அவங்கள கொச்சையாக பேசவே கூடாது. அதை பகித்தறியணும், அதை கொண்டாடணும். இன்னும் சொல்ல போனால் அதை எப்படி சொல்ல, பாராட்டணும். we must celebrate, we must discern, we must reward, we must honor them. ஆமென். ஏன்னா அவங்க ஒரு வித்தியாசமாக இருக்கிறாங்க. என்னால் முடியாத ஒன்று அவர் செய்கிறாருங்க. அதை கண்டு நான் போராமை அடைவதை விட நான் அவரை கண்டு அவருக்கு கனம் பண்ணணும். ஓ, இஸ் a unique person. அந்த கனம் பண்ணுதல் இந்த பூமியில் என்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டு அதை செய்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கடவுள் காருண்யத்தை கட்டவிழ்க்கிறார். கணத்தை ஒரு மனிதனிடத்தில் பார்க்கும்போது அதை டிசர்ன் பண்ணுங்க, அதை செலிப்ரேட் பண்ணுங்க, ரிவார்டு பண்ணுங்க. அவங்களுடைய யுனிக்னஸ், அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை புரிந்து கொண்டு மனிதர்களை, ஆமென், மனிதர்களை கனம் பண்ணுங்கள். ரோமரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம், Romans 13:7, render therefore to all their due, taxes to whom taxes are due, customs to whom customs are due, fear to whom fear is due, and honor to whom honor is due. தமிழில் படிச்சிடலாம், பின்ன இங்கிலீஷ் வரேன். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். பலியை செலுத்த வேண்டுமோ பலியை செலுத்துங்கள், தீர்வை செலுத்த வேண்டுமோ செலுத்துங்கள், பயப்பட வேண்டுமோ பயப்படுங்கள், எவனுக்கு கனம் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கனம் கொடுங்க. நான் வாழ்க்கையில் ஒன்று கற்றுருக்கிறேங்க. என் வாழ்க்கை உயர்த்தப்படணும்னா எவருக்கு நான் கனம் கொடுக்கணுமோ அவர்களுக்கு நான் கனம் கொடுக்கணும். Honor them that needs to be honored. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஒரு பிரசங்கியராக இருக்கட்டும், ஒரு போதகராக இருக்கட்டும், ஒரு வியாபாரத்தில் உயர்ந்தவராக இருக்கட்டும், நம்ம கெரியரில் நம்மளை விட முன்னாடி போனவராக இருக்கலாம். ஆமென்.
அவர்கள் நம்மை விட யுனிக்காக சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் நம் வாழ்க்கையின் காருண்யத்திற்கு ஒரு அஸ்திவாரம் நம்ம கனம் பண்ணுதலின் வல்லமை புரிந்து கொண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் இன்னைக்கு புரியாத நான் சொல்கிறது அனுபவத்தில் தான் புரிஞ்சுப்பீங்க. நிறைய பேரோடு உயரங்களில் போய் நீங்கள் தோளுரிமை நடக்கும்போது தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுப்பீங்க. அதனால் நீங்கள் கனம் பண்ண வேண்டியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவங்க முன்னாடி குனியணும் விழணும்லாம் சொல்லலைங்க. ஆனால் பெருமையை களைஞ்சிட்டு ஒருத்தரை கனம் பண்ணணும்னா கனம் பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் உயரம் அதை சார்ந்திருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் பிசாசு தான் என் கூட போராடுதுன்னு. பிசாசு தான் போராடுதுன்னா நம்ம ஜெயிச்சுக்கலாம். ஆனால் உங்கள் நிறைய பேருக்கு இருக்கிற பெருமையால் பிசாசு உங்கள் கூட போராடலை, அவர் தான் உங்களுக்கு எதிராக நிற்கிறாரு. பாஸ்டர், அவர் போய் மனுஷனுக்கு எதிராக நிற்பாரா? ஆமாம், பைபிள் சொல்லுது பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நான் சொல்லட்டுமாங்க, உங்களை இன்னைக்கு கீழே வைக்க நினைப்பது பில்லி சூனியம் அல்ல, மந்திரம் அல்ல. ஆமென். கர்த்தரே சில விஷயங்களில் உங்களுக்கு எதிர்த்து நிற்கும் போது ஆமென் அதை புரிஞ்சு கொண்டு ஆவி மண்டலத்தில் இருக்கிறவர்கள் உங்களுடைய கனம் பண்ணுதலின் வல்லமை புரியாமல் இந்த பூமியில் நீங்கள் நடப்பதனால ஆமென் அவர்கள் அதோடு சேர்ந்து உங்களை பல விதத்தில் நெருக்கடி கொடுப்பதை காணுகிறோம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கனம் பண்ணுதலின் வல்லமை உங்க வாழ்க்கையில புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? அது உங்களை ஏற்ற காலங்கள் உயர்த்த தொடங்கும். ஆமென். பிசாசா இருந்தால் துரத்திடலாம், ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுறது? ஆமென். இப்படி வச்சிங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் பிசாசெல்லாம் ஓடிச்சு, கட்டுகளெல்லாம் உடஞ்சிச்சு, ஆனாலும் உங்கள் சூழ்நிலை மாறலைன்னா இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கனம் பண்ணுதலை நீங்கள் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் எடுங்க. யாருக்கு கனம் உரியதோ அவங்களுக்கு உரிய கனத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இப்படி சொல்லட்டுமா? ஆவிக்குரிய மண்டலங்களில் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய சட்டங்கள் ஆமென் அது தீவிரமா எப்பவுமே அது உழைத்து கொண்டே இருக்கும். அது சாவதில்லை, அது ஒரு நாளும் யாருக்கும் பயப்படுவதில்லை, அது யாருக்கும் இரக்கம் பாராட்டுவதில்லை. அதனால் ஆவிக்குரிய சட்டத்தில் உங்க காருண்யத்தை பெற்றுக் கொள்ளணும்னா யாருக்கு கனம் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்குரிய கனத்தை நீங்கள் அவருக்கு கொடுக்கணும். ஏன்னா ஆவிக்குரிய சட்டங்கள் ஒரு நாளும் தூங்காது. அது விஷியஸ் வாரியராக உங்களை உற்று பார்த்து கவனித்துக் கொண்டும் இருப்பதனால உங்க வாழ்க்கையின் காருண்யத்திற்கு நீங்கள் யாரை கனம் பண்ண வேண்டுமோ அவர்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களோடு போராடுவது ஒரு ஆவிக்குரிய சட்டமா இருக்குமானால், நல்லா கேட்கல, உங்களோடு போராடுவது ஒரு ஆவிக்குரிய சட்டமா இருக்குமானால் கர்த்தருடைய இரக்கத்தை இழுத்து கொண்டு கீழ்ப்படிதலனால கர்த்தர் சமூகத்தில் வந்து நின்றா கர்த்தர் உங்களை அந்த நிலையிலிருந்து தூக்கி எடுத்து அடுத்த அளவில் வச்சு அழகு பார்ப்பார். நான் சொல்வது எந்த அளவிற்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பிறருடைய உயரத்தின் தியாகங்களை டவுன் பிளே பண்ணாதீங்க. வச்சுங்களா, உங்க பக்கத்தில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து படித்தாங்க 10th ஸ்டாண்டர்ட். அங்கேருந்து படித்து கல்லூரிக்கு போய் மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்து PhD முடித்து அதுக்கப்புறம் பல நிலைகளில் போய் இன்னைக்கு செல்வத்திலும் செல்வாக்கிலும் உயர்ந்திருக்கும் போது அவளை தெரிஞ்சிருக்கிற நீ ஆமாயா அவ பெரிய அப்படி நீ சொல்லக்கூடாது. ஏன்னா உன் பெருமை உன்னை அப்படி சொல்ல வைக்குது. மாறாக நீ சொல்லணும், நான் டியூப் லைட்ல படித்தேன், அது மண்ணெண்ண விளக்குல படிச்சது, ஆனா நான் இவ்வளவு உயர்ந்த அது அவ்வளவு உயர்ந்திருக்கு என்ற அந்த யூனிக்னஸ் ஹானர் பண்ண என்னைக்கு நீ உன் இதயத்தின் பெருமையை ஓரம் வைக்கிறியோ அன்னைக்கு ஆவிக்குரிய சட்டங்கள் உனக்கு விரோதமா இருக்காது. நீ பூத்து குலுங்கும் பிரகாசத்தை எல்லாம் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஒரு சொல்ல மாட்டீங்களா? எவ்வளோ டைம் எவ்வளோ எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த தூரம் உயர்ந்திருக்கின்றான். நீங்கள் என்னைக்கு வாயை திறந்து கனவீனத்தை பேசுகிறீர்களோ ஆவியின் மண்டலங்கள் உங்கள் வார்த்தையை கேட்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ரகசியமாக பேசினாலும் சரி, நீங்கள் பொதுவாக பேசினாலும் சரி, இன்னொருத்தர்கிட்ட பேசினாலும் சரி, சவுண்ட் அந்த கனவீனத்தினுடைய சத்தத்தை ஆவி மண்டலங்கள் கேட்கும் என்பதனால் அவர் ஆவிக்குரிய சட்டத்திலிருந்து இப்படி சொல்லுகிறேன். கனம் பண்ண வேண்டியவர்களுக்கு உரிய கனத்தை நீங்கள் கொடுக்க கற்றுக்கொண்டாலே உங்க வாழ்க்கை கர்த்தர் வேறு அளவு கொண்டு போவா. சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்க வாயை திறந்து அவன் என்ன இவன் என்ன அப்படின்னு போது அதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கு.
பதிவாயிட்டே இருக்கு. அது பதிவாக பதிவாக உனக்கு வம்பு வரும். ஓகே, தெரியல பாஸ்டர், பண்ணிட்டேறேன், வாழ்க்கையை உனக்கு சொல்லித்தரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னொரு அளவில் எழுந்து வாழணும், செயல்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு போகணும்னா நம்ம கனம் பண்ணுகிறதின் வல்லமையை இந்த நாட்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளே நமக்கு தீங்கு செய்து விடக்கூடாது. பக்கத்தில் ஒருத்தர் தடிச்ச பெருமையை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கணும். நிறைய பேர் இங்கே முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஒன்றும் இல்லைனாலும் பெருமை அவ்வளோ பெருசு. அதை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு கனத்தை மேலே வைங்களேன். ஒன்றும் இல்லாமல் இருந்த உனக்கு இவ்வளோ கொடுத்தார்ல அந்த அந்த கிருபை. ஓகே, பைபிள் என்ன தெரியுமா சொல்லிச்சு? இன்னொரு இடத்துல யாத்திரையாகும் 20:12 இப்படி வாசிக்கிறோம், உன் தாயையும் தகப்பனையும் நீ என்ன செய்வாயாக? படித்து ஒரு ஐடியில் போய் 10 காசை வாங்கி 3 இட்லியை தின்னு ஒரு காரை வாங்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினோடனே என்னடி அப்படின்னு அம்மாவெல்லாம் கேட்கக்கூடாது. அவங்க எவ்வளவு பார்ப்பதற்கு அழகற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுக்கணும். அப்பொழுது உன்னுடைய ஆயுஸ் இந்த பூமியில நீடித்திருக்கும். நீ நல்லா இருப்பேன்றார், நல்லா இருப்பேன்றார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும். உன் தகப்பனையும் தாயையும் நீ என்ன செய்வாயாக? குழந்தைங்களே, honor your father, honor your mother, honor your elders. ஏன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் லா நீங்க எதிர்த்து போகாமல் அதை நீங்கள் நிறைவேற்றுகின்ற போது இந்த பூமியில் நீங்க நல்லா இருப்பது மட்டுமல்ல, உங்கள் ஆயுச நல்லா இருக்கும். 23:25 நீதிமொழிகள் சொல்லு, மே யுவர் ஃபாதர் அண்ட் மதர் பி கிளாட். உன் தாயும் தகப்பனும் உன்னை கண்டு சந்தோஷப்படுவார்களாக, உன்னை பெத்தவள் களி கூறுவாளாக. ஆமென். குழந்தைங்களே இருக்கீங்களா? இன்னொரு வாட்டி, உன் தாயும் தகப்பனும் உன்மேல் பிரியமுள்ளவர்களாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார்களாக, உன்னை பெத்தவள் களி கூறுவாளாக. அம்மாவுக்கு துரோகம் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு போய் காலில் உண்டு மன்னிப்பு கேட்டுரு. இன்னைக்கு ராத்திரியே வெற்றி தொடங்கிரும், காருண்யம் உன்னை தூக்க தொடங்கிரும். பின்னாடின்னு கேட்ட யாராவது குழந்தைங்க இருந்தால் இன்னைக்கு போய் அம்மானு போய் அம்மாவை கட்டி பிடிச்சி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போ. நான் சொல்றேன், அடுத்த வாரத்திலே உன்னுடைய ப்ரொமோஷன் தொடங்கிரும். காருண்யத்தின் உயர்வுகளை கர்த்தர் தர தொடங்குவார். ஒருலே சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல கனம் பண்ணுவதன் வல்லமை. உயர்ந்துட்டே இருக்கணும், நம்ம இந்த வாழ்க்கையில் எழுந்து சாதிக்கணும். இரண்டாவதாக இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது காருண்யம் உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கப்படும். காருண்யம் வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்கணும்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 27 நீதிமொழிகள் 27 இப்படி சொல்லுகிறது, the righteous man, இன்னொரு டிரான்ஸ்லேஷன், the righteous man walks in his integrity, his children are blessed after him. கவனிக்கணும், நீங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு உண்மையுள்ள மனுஷன், நீதியுள்ள மனுஷன், ஆமென், அவன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும். நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க மட்டுமல்ல, உங்ககிட்ட இருந்து பிறக்கிற எல்லாமே நல்லா ஆயிரும். புரியல? நீங்க உண்மையா உங்க வேலையில, தொழில, ஊழியத்துல, எதுல, குடும்பத்துல இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் என்று சொல்லும் போது, நான் பிள்ளைகளை மட்டும் எடுத்துக்கல, ஒரு ஐடியா பிறந்தா, ஒரு வியாபாரம் பிறந்தா, ஒரு ஊழியம் பிறந்தா, எது பிறந்தாலும் அது நல்லாதான் வளரும். ஏன்னா அதுல காருண்யம் இருக்கு. உண்மை உள்ளவர்களுக்கு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பக்க சொல்ல, நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன். நம்பர் 3 முடிச்சிட்டேன், நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையில் மதிப்பும் பங்களிப்பும் இந்த உலகத்தில் நீங்கள் செய்துட்டே இருக்கணுங்க. இருக்கீங்களா? மதிப்பும் பங்களிப்பும், ஒரு விஷயத்திற்கு வேல்யூ இருக்குன்னா அது வேல்யூ கொடுக்கணும். உங்களுடைய பங்களிப்பு அதில் இருக்கணும்னா நீங்கள் அதை நல்லா செய்யணும். ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், சோஷியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் பங்களிப்பு அதில் என்ன இருக்கணுமோ, நீங்கள் எந்த அளவிற்கு பங்களிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் காருண்யம் இருக்கும். இருக்கீங்களா? நீதிமொழிகள் 18:16 இப்படி வாசிக்கிறோம், a man's gift will make room for him. A man's gift makes room for him and brings him before great men.
பெரியவர்களுக்கு முன்னே. இன்னொரு டிரான்ஸ்லேஷன், a gift will open way for the giver and ushers him into the presence of the great. நீங்க பெரியவர்களுக்கு முன்பாக நின்று நடந்து காருண்யத்தில் உயர்த்தப்படணும்னா உங்க வெகுமதி, உங்க கிஃப்ட், நீங்க பல விஷயத்துல பகரணும், பகிர்ந்து அளிக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு இடத்துல அறிவு தேவைன்னா அந்த அறிவை பகிர்ந்து அளிங்க. உங்களுடைய பொருளாதாரம் அதுல போகணும்னா அதுல செய்யுங்க. ஆவிக்குரிய பங்கு இருக்கணும்னா அதை நீங்க செய்யணும். இதை நீங்க செய்யும் போது அது உங்களுக்கு அட்வான்டேஜாக மாறி உங்களை பெரியவர்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கனம் இருக்கணும், உண்மை இருக்கணும், பங்களிப்பு இருக்கணும். பக்கத்தில் ஒருத்தருக்கு உயரணுமா, காருண்யம் உனக்கு வேணுமா? ஒன்று கனம் பண்ணணும், 2 உண்மையாக இருக்கணும், 2 பங்களிக்கணும். எதெல்லாம் செய்யணுமோ செய்யணுங்க. சும்மா தூங்கி தொலைஞ்சு குறை சொல்லி எல்லாம் யாரும் உயர்ந்த வரலாறே கிடையாதுங்க. எதுலவும் பங்கு இருக்கணுமோ அதுலவும் பங்கனி இருக்கீங்கன்னா ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? இந்த கம்பெனிலலாம் ஆள் குறைப்புன்னு சொல்லுவாங்க. என்ன குறைப்பு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணல, ஊழியத்தில் இருக்கேன். ஆனால் கொஞ்சம் அறிவு, இந்த உலக அறிவை கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ நம்ம பின்னாடி நமக்கு தெரியாது. 100 பேரை கல்ட்ரான் கம்பெனியில் வச்சுங்களேன், நமக்கு தெரியாமல் ஒரு குரூப் உள்ளே கூட்டிக்கிட்டு இருக்கோம். நீ அந்த 10 வருஷத்தில் அந்த கம்பெனியில் என்ன பங்களிச்சியோ அதெல்லாம் கணக்கு போடுவான். இருக்கீங்களா? வந்த உடனே டம் அடிச்சு சுத்தின பாரு, ஃபஸ்ட்டு உன் பேர் தான் கழட்டுவான். ஆனால் நீ ஒழுங்கா 8 மணிக்கு நான் 7:50 வர இருக்கீங்களா? யாரும் ஒன்றும் தெரியாது. உங்களுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கோ அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் காருண்யம், இதெல்லாம் ஒரு சட்டங்க, அதை நிறைவேற்றி தாங்க தீரணும். நீங்கள் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு கர்த்தரனை உயர்த்துவார், நான் ஃபாஸ்டிங் பண்ணுறேன், ஃபாஸ்டிங்காய் நான் நன்றி சொல்கிறேன், ஜெபத்துக்காய் நான் நன்றி சொல்கிறேன். சில ஆவிக்குரிய சட்டங்களை உன் ஜெபம் கூட மாற்ற முடியாது. உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் தான் செய்யணும். எந்த விஷயத்தில் உங்கள் பங்களிப்புகள் நிறைவாக இருக்கணுமோ, உங்களுடைய பார்ட்டிசிபேஷன், உங்களுடைய இம்பார்ட்டேஷன் எவ்வளோ இருக்கணுமோ அதை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். அல்லே சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு சொல்கிறேங்க, உங்கள் கம்பெனியில் இருக்கிறவங்க உங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, யாரை விட்டாலும் உன்னை விட முடியாது. நீங்கள் அடுத்த ஜெபத்துக்கு வரீங்க, பாஸ்டர் என்னை கழட்டிட்டாங்க பாஸ்டர். யூ ஹாவ் டு ஒர்க் லைக் தட். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்கள் வேல்யூ, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த அளவிற்கு நீங்கள் இருக்க வேண்டும். 4வது, நான் பேசுவதை 1 மணி நேரம் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆழமாக இருதயத்தை திறந்து சிந்தையை திறந்து பேசினேன்னா இன்னைக்கு நான் உங்கள் கூட பேசுவது உயர்த்தப்பட வேண்டுமானால் உங்களுக்கு காருண்யம் வேண்டும். அந்த காருண்யத்தினுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒன்று, நீங்கள் கனம் பண்ணணும். யாரை கனம் பண்ண வேண்டுமோ அவர்களை கனம் பண்ண வேண்டும். இப்படி சொல்லட்டுமா? எல்லாரையும் நீ கனவீனம் பண்ணிட்டே இருந்தீனா ஒரு நாள் கடவுள் வச்சுக்க வைப்பார். அது உனக்கு நல்லா இருக்காதுங்க. எத்தனை நாள் தான் அது? ஆனால் நீ கனம் பண்ணிட்டே வாயேன். ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா கூட கனவீனமாக நினைக்காதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு காலத்தில் நான் இந்த குழந்தைங்களாம் பார்க்கும்போது ரொம்ப இறங்கி போய் பேசுகிறேன். ஏன்னா யாருக்கு தெரியாது, முதல்வர் ஆயிடுச்சுன்னா அது பதவி இருக்கும்போது என்ன கொண்டு போய் பக்கத்தில் நிற்க வச்சு எங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஒன்று, ஹானர், நோ த பவர் ஆஃப் ஹானர், கனம் பண்ணுதலின் வல்லமை. 2, உண்மை உள்ளவர்களாக இருங்கள், நேர்மையாய் நடப்பதனால. 3, மதிப்பும் பங்களிப்பும் உங்கள் வாழ்க்கையில் வேல்யூ கொண்டு வாங்க, பங்களிங்க. உங்களுடைய பார்ட்டு நல்லா இருக்கணுங்க. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, ஊழியத்து எதில் இருந்தாலும் சரி, அது நலனே விரும்புங்களேன். நிறைய பேர் கூட நான் பழகி இருக்கேன். நான் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன், ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுருக்கேன். அட மச்சி விட்றா அப்படின்னு. அவன் எவனுமே வளர்ந்த வளர் கிடையாதுங்க. ஆனால் ஒருத்தன் ஒழுங்கா நின்று அந்த வேலை செஞ்சே இருப்பான்ல, எவனை பற்றியும் கவலைப்படாமல் அவனை இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி தான் வச்சிருக்காருங்க. சிலர் குறுக்கு வழியில் மேலே வருவார்கள், ஆனால் ரொம்ப நாள் நிற்க மாட்டார்கள். ஆனால் உண்மை உள்ளவர்களுக்கு பூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்க வேல்யூ, உங்க மதிப்பும் உங்க பங்களிப்பும் இந்த சமுதாயத்திலும், உங்க வேலையிலும், உங்க தொழிலும், உங்க குடும்பத்திலும், உங்க ஊழியத்திலும் நிறைவாக இருப்பதாக. அதை நீங்க செஞ்சாலே ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறீர்கள். அது தானாகவே உங்களை உயர்த்த தொடங்கிறோம். 3 பேரை தட்டி சொல்லுங்களேன், கண்டிப்பா உயர்ந்துருவேன். 4வதாக, உறவுகளின் வல்லமை. இப்பதான் ஆமீன் குறையும். ஓகே, there is power in relationships.
உறவுகளில் ஒரு பெரிய வல்லமை இருக்குங்க. நிறைய பேர் அதை உணர்வதே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்வதை தயவு செய்து சிந்தனை திறந்து கேளுங்கள். பைபிள் சொல்லுது, நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக இருங்க, கனி உள்ளவர்களாக இருங்கள். இந்த கனி உள்ளவர்களாக இருங்கள் என்றாலே அதில் போயிட்டு அர்த்தத்தை அலசி பார்த்தா என்ன தெரியுமா அர்த்தம்? பி ரிலேஷனல்னு அர்த்தம். உறவுள்ளவர்களாக இருங்கள். உறவே இல்லைன்னா கனியே இல்லைங்க. ஸோ உறவுகளில் தான் கனி இருக்குன்னு அந்த வேர்டினுடைய டெஃபினிஷன்லேயே ஃப்ரூட்ஃபுல் என்ற வார்த்தைக்கு ரிலேஷனல்னு வருது. அப்படி இப்படி படிச்சு கிடிச்சு அலசி பார்த்தா ஃப்ரூட்ஃபுல்னா ரிலேஷனல். ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும்னா, நீங்கள் புத்து குலுங்கி வாழணும்னா நீங்கள் உறவுகளில் தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில், தேவராஜ்யத்தில், நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேடு, உன்னை யார் பகைக்கிறாங்க என்பது பிரச்சனை அல்ல, ஆனால் உன்னை யார் நேசிக்கிறாங்க என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். கேட்கல? 4 பேர் உன்னை பகைக்கிறாங்க, ஊடே பகைச்சு தான் இருப்பான். அதை விட இது தெரியுமா ரொம்ப முக்கியம்? உன்னை யார் நிஜமா நேசிக்கிறாங்க ரொம்ப முக்கியம். அப்படின்னு போய் பஸ் ஸ்டாண்டில் சீப்பை வாரிட்டு நிற்கணுன்ற அதை நான் வரல, அந்த சைடே வரல. நான் இருக்கீங்கன்னா வராமன்னு சொல்ல மாட்டீங்களா? நல்லா கேட்டுக்கோங்க, நான் பைபிள்லேருந்து பேசுகிறேன். ஒரு ராஜா, யாருங்க, ஒரு ராஜா ஒரு பெண்மணியை வெறுக்கிறாள். வஷ்தி என்ற பெண்மணியை வெறுக்கிறாள். அவர் வெறுத்த உடனே அவள் ராஜா ஆனது நின்று விட்டது. கேட்கலையா நீங்க? ஒரு ராஜா, உறவை பேசுகிறேன், ஒரு ராஜா ஒரு பெண்மணியை வெறுத்து விடுகிறாள். அந்த ஒரு வெறுப்பு அவளை ராணியா இருப்பதை நிறுத்தி விடுகிறது. அதே ராஜா சூஷானிலிருந்து வந்த ஒரு அடிமை பெண்ணை நேசித்தாள். அவள் ராணியாக நிலைச்சிருக்கிறாள். இந்த உலகத்தில் ஒருவர் வெறுப்பதும் ஒருவர் நேசிப்பதும் உங்க வாழ்க்கையின் காருண்யங்களையும் உயர்வுகளையும் நிர்ணயிக்கக்கூடியது என்பதனால் 4 பேர் உன்னை பகைக்கிறதை விட யார் உன்னை நேசிக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். உயரப்போறேன்னு சொல்றவங்க எல்லாம் இந்த சர்ச்சில் இருந்து அவர் அலையிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ராஜா வஷ்தியை வெறுத்தாள், அவ கதை க்ளோஸ். ராஜா எஸ்தரை நேசித்தாள், அவ கதை தொடங்கிடுச்சு. ஒருத்தங்க நேசிச்சா கடை தொடங்கும், ஒருத்தங்க வெறுத்தா கதை முடியும். இந்த உலகத்தில் நாம் உயர்த்தப்படுவதற்கு மனித உறவுகள் ரொம்ப 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 முக்கியம். இதை எவ்வளோ முறை பேசியிருக்கிறேன், நான் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தி பேசுகிறேன். இப்படி சொல்லுகிறேன், அதே எஸ்தர் அகஸ்வரஸ் ராஜாவினுடைய காலத்தில் ஒரு தீய மனுஷன், இப்படி சொல்ல நல்லா புரிஞ்சுக்க, உங்க ஆழம் புரிய வைப்ப சொல்றேன். ஆமான் என்று ஒரு அக்கிரமக்காரன் ராஜாவின் கீழ் இருந்தார். ஆனா ராஜா அந்த அக்கிரமக்காரனை, இந்த ஆமானை நேசித்ததுனால அவன் ராஜ கோட்டைக்குள்ளே இருந்தான். ஆனால் மொர்தெக்காய் என்ற ஒரு நீதிமான் உத்தமனாயிருந்தான். ஆனா ராஜா அவரை நேசிக்காததுனால அவர் வாசலில் நின்றார். ஒரு ராஜரீகத்தில் இருக்கிறவர் நேசிச்சா சேம்பர்ல இருக்கலாம், ஒருத்தர் வெறுத்தா வாசல்ல நிக்கலாம். இப்ப நல்லா பாருங்களேன், அதே ராஜா எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாரு. மொர்தெக்காயை நேசிச்சாரு, ஆமான வெறுத்தாரு. மொர்தெக்காய் உள்ள வந்துட்டாரு, ஆமான் வெளியே போயிட்டார். நீங்க புரிஞ்சிருந்தா ஆமேன்னு சொல்லிருப்பீங்க. கையை உயர்த்தும் போது இப்படி சொல்றாங்க. இன்னைக்கு ராத்திரி அகஸ்வரஸ் ராஜா ஸ்விட்ச் பண்ண மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு சில அன்பின் விஷயங்களை ஸ்விட்ச் பண்ணுவாராக, மாற்றி அமைப்பாராக. நிறைய பேருக்கு இந்த உறவு அப்படின்னா என்ன தெரியுமா? எங்கேயா போய் யாரையா மூஞ்சி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அந்த உறவை பற்றி பேச வரல என்பது முதல்ல. நான் ஆழமா காருண்யத்தின் உயர்வுகளின் மகத்துவம், இன்னைக்கு ஆண்டவர் கையை மாத்தின மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்விட்சை மாற்றுவாராக. உங்க ஆமான் வெளியே போகட்டும், உங்க மொர்தெக்காய் உள்ள வரட்டும். இதெல்லாம் ஒரு உறவில் ஏற்படுகிறது. உலகம், வியாபாரம், தொழில், உயரங்களில் உறவுகளின் வல்லமை ரொம்ப முக்கியம். 115 சங்கீதம் நம்ம 1ஆம் தேதி வாசித்தோம். அந்த 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, வானாதி வானங்கள், வானமும் வானாதி வானங்களும் கர்த்தருடையது, பூமியும் அதன் பூமியில் உள்ளவைகளை, பூமியையோ கர்த்தர் யாருக்கு கொடுத்தாராம்? என்ன தெரியுமா பைபிள் சொல்லுது? வானம் கர்த்தருடையது, பூமி மனுஷன். இப்போ இங்க நீங்க வாழ்ந்து உயரணும்னா சில மனித தயவுகள் தேவை. எனக்கு யாரும் வேணாங்க, நானும் ஆவியானவரும் இருக்கிறோம். ரொம்ப நன்றி, வரேன்.
வேணுங்க. நல்ல உறவுகள் இருந்தால் தாங்க உயர முடியும். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நல்லா கேட்டுக்கோங்க. இதை 20 வருஷமா ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறீங்க. எத்தனை வருஷமா அப்படி வச்சுங்களேன். ஆண்டவர் அந்த விஷயத்துக்கு பதில் தரப்போகிறாரு. ஆமேன். அந்த ஜெபத்திற்கு பதில் வந்தது. எப்போ திரும்ப வந்துச்சு? அந்த உறவு வந்த போது வந்துச்சு. புரியல? 430 வருஷமா ஜெபிக்கிறாங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு மனிதனை கொண்டு தான் இந்த பூமியில் செய்கிறார். ஸோ சரியான நல்ல உறவுகளை கர்த்தர் உங்களுக்கு தரும்போது அதன் வல்லமையை புரிந்து எழுகிற கிருபையும் அறிவாற்றலும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த ராஜ்யத்தில், தேவராஜ்யத்தில், இந்த தேவராஜ்யத்தில் ஆமென், உங்களுடைய உறவுகளின் பலத்தால் தான் நீங்கள் உயர்வீர்கள். நீங்கள்லாம் வரலன்னா நான் என்னங்க இருப்பேன்? ஒரு அமைதியா நிலவுச்சு. நீங்கள்லாம் வந்து சண்டே சண்டே கையை தட்டி இப்படி பாடுறீங்களே. ஒரு சாராமா கோஷியும் 1 கேஜி கோஷி தான் போனாங்க. எத்தனை அண்ணனுங்க எனக்கு. உறவுகள் எவ்வளவு வல்லமை மிக்கது. கொஞ்சம் தூரத்தில் நான் நினைக்கிறேன் இந்த ஊழியத்தை கர்த்தர் யாரோடெல்லாம் கனெக்ட் பண்ணுவார். அதுக்குன்னு நான் அலைஞ்சு திரிவதில்லை. கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான நபரை உங்க வழியாய் கொண்டு வருவார். உங்க உறவுகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கோ அவ்வளோ உயரம் தான் நீங்க போக முடியும். இல்லை, இன்னொரு வாட்டி சொல்ற, நல்லா கேட்டாமே, உங்க உறவுகள், இந்த பூமிக்குரிய தேவன் தந்த நல்ல உறவுகள் எவ்வளவு பலனுள்ளதா இருக்கோ அவ்வளவுதான் நீங்க உயர முடியும். இருக்கீங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாருன்னு வைங்களேன். ஆமென். ஆசீர்வதிக்க வேண்டிய பல வழிகளில் ஒரு வழியில் கர்த்தர் என்ன செய்வார்னா, உங்களை யாரோ ஒருத்தர் சந்திச்சாதான் இந்த உயரம் வரும்னா, அந்த ஆசீர்வாதம் வரும்னா, அவரை சந்திக்கிற தூரத்தை கர்த்தர் ஷார்ட் பண்ணிடுவார். சடனா உங்களை மீட் பண்ண வைப்பார். உறவுகளின் வல்லமை. உங்களை நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இருக்கீங்களா உயிரோட? ராத்திரி 11-12 மணிக்கு என்னை கூப்பிடாதீங்க, நான் எடுக்க மாட்டேன், முதல்ல சொல்லிடுறேன். ஆனால் ராத்திரி 12 மணிக்கு இன்னைக்கு நீங்கள் ஃபோனை எடுத்து நீங்கள் கூப்பிட்டா, உங்களை ஃபோன் எடுத்து நான் வரேங்க, நான் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒருவராவது உங்களுக்கு இருக்காங்களான்னு கேட்டேன். ஊரே எனக்கு சத்ருவாச்சே. எவங்ககிட்டயும் ஒத்து போகிறதே கிடையாது. எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு. இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி ஆழ்ந்து சிந்திக்கணும். இன்னைக்கு எனக்கு ஒரு ஆபத்து. நான் ஃபோன் எடுத்து 12 மணி ராத்திரி 1 மணிக்கு கூப்பிட்டா, இதோ வந்துடுறேங்க, நான் இருக்கேங்கன்னு சொல்வதற்கு ஒருத்தராவது உனக்கு இருக்காங்களா? உறவுகளில் எவ்வளவு வல்லமை இருக்கு என்பதை புரிந்து நீங்கள் அதை வளர்த்து நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். இல்லைனா பக்கத்து இல்லையா, இன்னைக்கு 2 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணு. அந்த உறவை கர்த்தர் உனக்கு தருவாராக. ஆமென். 1.5 பில்லியன் ஜனங்கள் வாழுகிற இந்த இந்தியாவில் உன்னை கொஞ்சமாவது மதிக்கிற, உன்னுடைய மதிப்பை புரிந்து கொண்டு நீ கூப்பிட்டால் உன்னை பிரதிபலித்து உனக்கு நிற்பதற்கு அட்லீஸ்ட் ஒருத்தராவது இல்லைனா, நீங்க கண்டிப்பா 2 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட அந்த உறவை கேட்க வேண்டியது. நான் பேசுறது ரொம்ப ஆழம்னு நான் நினைக்கிறேன். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். உன் மேல மதிப்பு இருக்கணும். நான் சிலரை பார்க்குறேன், என் வாழ்நாளில் பார்த்துருக்கேன், ஆச்சரியப்படுவேன். பணம் இருக்காது, அழகு இருக்காது, எதுவுமே இருக்காது, ஆனால் எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். புரியல? பணம் இருக்காது, அழகு இருக்காது, ரொம்பலாம் ஒன்றும் இருக்காது, ஆனால் என்னமோ தெரியலங்க, எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். என்ன பிடிங்க, அவர் வாழ்ந்துடுறாருங்க. God give you good relationships. ஆமென். நீங்க இந்த பூமியில பல விஷயங்களை வாங்குவதற்கு கர்த்தர் தந்த பவர்ஃபுல் கரன்சி உறவுகள். May God give you good relationships. இப்போ சொல்றதை நல்லா கேட்டுக்கணும். ப்ளீஸ் லிசன். ஒரு மனுஷன் தோல்வி பெறுவதும் ஒரு உறவினாலே, ஒரு மனிதன் வெற்றி பெறுவதும் ஒரு உறவினாலே,
ஒரு மனுஷன் நரகம் போவதும் ஒரு உறவினாலே, ஒரு மனுஷன் பரலோகம் போவதும் ஒரு உறவினாலே. சிலரை சொல்லுவாங்க, எனக்கு எவனும் தேவையில்லைங்க. இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறார், நான் ஜெபம் பண்ணுவேன், நானாச்சு அவராச்சு, வேற யாரும் எனக்கு தேவையில்லை. உன்னை கர்த்தர் ரொம்ப கனம் பண்ணுறாரு, உன் ஜெபத்தை கேட்டிருக்காரு, ஆவியில் நீ கேட்டதெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் இங்கே நிறைவேறினா கண்டிப்பாக 2 மனுஷன், அது இல்லாமல் அது நிறைவேற போகிறது இல்லை. அதனால் வல்லமையின், உறவுகளின் வல்லமையை நீங்கள் நன்று புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெத்லஹேமுக்கு தூதன் வந்து கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென். தூதன் அனுப்பி மரியாளை தேடி வந்து, நான் என்ன கேட்குறேன்னா, தேவனுக்கே அவ்வளோ தாழ்மை இருந்துச்சு. வந்து தூதனை அனுப்பி மரியாளை பார்த்து, கனம் பெற்றவளே, இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கோம், உங்கள் பார்ட்னர்ஷிப் இருந்தால் இயேசுவை இந்த பூமியில் பிறக்க செய்யலாம் அப்படின்னு அவர்கிட்ட வந்து பேசுகிறாருங்க. அவர் சில எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாரு, எக்ஸ்பிளனேஷனுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. தேவனுக்கே இறங்கி வந்து பேசுகிற நீங்கள் சிலர்லாம் உயராமல் இருப்பது உங்கள் பெருமை தான். அந்த ஈகோ என்ற மாத்திரை முழுங்கிட்டு இன்னைக்கு தாழ்மையா போய் யாருக்கிட்ட என்ன கேட்கணுமோ என்ன செய்யணுமோ. நான் ஒன்றை சொல்றேங்க, அந்த அனுபவத்தில் பேசுறேங்க. நான் நிறைய விஷயம் இழந்ததற்கு காரணம் என் பெருமை தான். நான் ஏன் அவரை கேட்கணும்னு நான் கேட்டிருந்தா எப்பயோ 5 ஏக்கர் கிடைச்சிருக்கும். ஆமாங்க, எனக்கு அந்த அளவு வழிகள்லாம் கடவுள் திறந்தாருங்க. அது நம்ம என்ன போய் வாயை திறந்து கேட்கறது என்ற ஒரு நிலைமையில ஓரணிந்தோம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, தேவன் கூட இறங்கி வந்து ஒரு கன்னி பெண்ணை பார்த்து தூதனை அனுப்பி கேட்பதற்கு அவர் வெட்கப்படல, தாழ்மையை அவர் தரித்து கொண்டாருன்னு. அதை விட நீங்க இன்னும் பெரியவங்க கிடையாது. உறவின் வல்லமை புரிந்து கொண்டு இந்த நாட்களில் நான் சொல்ற ஆழங்களை கேட்கறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது கொஞ்சம் காரசாரமாயிடும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் நீங்க திருப்ப வேணா சொல்றேன், 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பாகத்துக்கு வரும்போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், இந்த விக்கிரகங்களை ஆராதிக்கிறவன் தகப்பனாரை வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ நல்லா கேட்பீங்களா, இருக்கீங்களா உயிரோட போன்னு சொன்ன போது, ஆண்டவர் உனக்கு ஒரு அசிஸ்டன்ட்டை தரேன், அவரை நீ கூட கூட்டுன்னு போலாம் சொல்லவே இல்லைங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் லோத்து கூப்பிட்டு போனெல்லாம் சொல்லல. ஆனா ஆண்டவர் எப்படியோ அவர் என்ன, லோத்து வந்து யார் கூட சேர்றாரு? ஆபிரகாம் கூட சேர்றாரு. ஆமென். 13ஆம் அதிகாரம் வரும்போது ஆபிரகாமும் ஆசீர்வதிக்கப்பட, நல்லா இது நல்லா கேட்கணும், ஆபிரகாமும் ஆசீர்வதிக்கப்படுறாரு. யாரு? லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுறாரு. ஆமென். 2 பேரும் நல்லா இருக்காங்க, ஏன்னா 2 பேரும் ஒரு உறவில் இருக்காங்க. ஆனா ஆசீர்வாதம் யார் மேல இருக்கு? இருக்கீங்களாங்க? ஒரு நேரம் வருது, 2 பேரையும் பார்த்தா வித்தியாசமே தெரியலங்க. இவரும் நல்லா இருக்காரு, அவரும் நல்லா இருக்காரு. ஆனா ஆசீர்வாதம் யாரால? ஆபிரகாமால. ஒண்ணு சொல்றாங்க, சில நேரத்தில் நீங்க யாரு கூட நடக்கிறீங்க, யாரு கூட உயரும் போது, உயரங்கள் வரும்போது கூட இருந்தவங்களை தயவு செய்து அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துடாதீங்க. எல்லாம் வரலன்னு பின்னாடி வரலே. ஓகே, ஆமென். கொஞ்சம் தூரம் போயிடுச்சு, 2 பேருக்குள்ள என்ன வந்துச்சுங்க? சண்டை வந்துச்சு. இவங்க ஆளும் ஆபிரகாம் ஆளும் லோத் ஆளுக்கும் சண்டை வருது. ஆமென். நான் லோத்தை பார்த்து சொல்றேன், the foolishness of Lot. ஆமென். ஆசீர்வாதம் அவர் மேல இருந்ததுனால தான் அவர் அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன் என்பதை யார் மறந்து விட்டான்? லோத்து மறந்து விட்டான். உடனே ஆபிரகாம் சொல்றாரு, நமக்கு வம்பு வேணாம், சண்டை வேணாம், நம்ம ஆளுங்க அடிச்சுக்க வேணாம், இவனுக்கு எவ்வளவு வேணுமா நீ என்ன செய், எடுத்துக்கோ. ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், என் ஆசீர்வாதம் பொண்ணு வெள்ளி நிலம் அல்ல, என் ஆசீர்வாதம் கர்த்தர்கிட்ட இருக்கு. இவன் கண் எங்க போச்சு? மண்ணின் மேல போச்சு. ஆபிரகாம் கண் யார் மேல இருக்கு? கர்த்தர் மேல இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நேரா போறான், சோதோம்ல போய் அவனுக்கு தேவையான இடத்தை எடுத்துக்கிறான். என்னைக்கு இப்படி நல்லா கேட்கணும் ஆழமா, என்னைக்கு ஆபிரகாமின் உறவின் வல்லமையை புரியாமல் ஆபிரகாமை பிரிந்து போய் சோதோமை தேடினானோ, வந்துச்சுங்க அவனுக்கு ஆபத்து. கொஞ்சம் விளக்குங்கன்னு, அவ்வளவுதாங்க விளக்க முடியும். கடவுள் உங்களை சிலரோடு சேர்க்கும் போது அதனுடைய கனத்தை புரிந்து கொண்டு, தெரியும் நான் சொன்னேன்ல காரசாரமா வரும் அப்படின்னு. ஆமீன். குறையுது பாருங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன சொல்றாரு அப்படின்னு கூட அதை பகித்தறியக்கூடிய ஞானம் யாருக்கெல்லாம் போயிச்சு?
லோத்துக்கு இல்லாம போச்சு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆபிரகாமை ஒதுக்கிட்டு ஆபிரகாம் இல்லாத எடுத்த முதல் தீர்மானம் தோல்வியில தான் முடிஞ்சது. அதன் முடிவுகள் அழிவுகளா இருந்துச்சு. கர்த்தர் உங்களை ஒரு தெய்வீக உறவுல இருக்கீங்களா? ஒன்னு சொல்ல போறேன். பெருமையை விழுங்கிட்டு நீங்களே பிரசங்கம் பண்ணிட்டா எப்படி? அது பெருமையை விழுங்கிட்டு சிலர்கிட்ட போய் சாரின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த உறவு கர்த்தர் தான் தந்தார் என்ற பகித்தறிவு இருக்குமானால் சோதோமை தேடி போவாத. மண்ணும் பொண்ணும் நாளைக்கு வரும். ஆனா இந்த உறவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் எந்த தூரம் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆவி மண்டலங்கள் கர்த்தர் வைத்திருக்கிற கிருபை. ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே நம்புறீங்க? இதை விட பெரிய உயரங்களுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கார். இப்படி ஒன்று சொல்ல, சிலரெல்லாம் கர்த்தர் இங்க கொண்டு வந்ததே உயர்த்துவதற்காக தான். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நானே அனுபவத்தில் ஒன்று பார்த்துருக்கேன். நல்லா கேட்கணும். இருக்கீங்களா? முடிக்கலாம். என்ன அவசரம்? ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கே. உறவின் வல்லமே 2 hour பேசணுமே. ஆமென். உங்களுடைய உயரம், உங்களுடைய மேன்மை, உங்களுடைய வெற்றி, உங்கள் லட்சியக்கரையை நாசமாக்கணும்னு அந்த கள்ளப்பை என்னைக்கு நினைக்கிறானோ அன்னைக்குன்னா திரும்ப பண்ணுவான். உங்க சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் ஸ்கேன்ல வைப்பான். ஸ்கேன் பண்ணி யாரெல்லாம் உங்க கூட ரொம்ப இருக்காங்க, யார் கூட இருந்தால் நீ உயர்ந்துருவ, யார் கூட இருந்தால் அவங்க கஷ்டத்தில் உன்னை பெயில் அவுட் பண்ணுவாங்க, இதெல்லாம் அந்த கள்ளப்பை ஸ்கேன் பண்ணி பார்த்து ரிசல்ட் எடுத்துருவான். எடுத்துட்டு என்ன திரும்ப பண்ணுவான்? உன் லட்சியக்கரையை நாசமாக்குறதுக்கு யாரை கர்த்தர் வச்சாரோ அவங்களுக்கும் உனக்கும் சண்டை உட்கார். நீயும் பைத்தியம் மாதிரி என்ன பண்ணுவ? அவரை முறைச்சிக்கிட்டு அவரை ஒருத்திக்கிட்டு உட்காந்துருப்ப நீ. ஏன்னா உனக்கே தெரியல கடவுள் தான் உன்னை அங்கே சேர்த்தாருன்னு. அந்த உறவை நீ என்ன பண்ற? உரசலாக்கி உன் பெருமையை விட்டு கொடுக்காம உரசிக்கிட்டே இருக்கிற காலங்கள்ல அந்த உறவு பிரிகிறது. சாத்தான் அதை வச்சு உன் லட்சியக்கரை நாசம் பண்ணிடுவான். புரியல உங்களுக்கு? உங்க லட்சியக்கரையை நாசமாக்குவதற்கு சாத்தான் கெடுப்பது ஒரு கர்த்தர் தந்த நல்ல உறவு. உறவின் வல்லமை புரிந்து கொண்டு வாழுங்கள். நிச்சயம். அடுப்புல எங்க அம்மா விறகு வைப்பா. அந்த விறகு இந்த 4 விறகு ஒன்றா இருக்கணும் தான் கடவுள் அந்த அடுப்பை வச்சாருங்களேன். நம்ம போய் எங்கள் அம்மா என்ன பண்ண, ஒரு விறகை மட்டும் எடுத்து கழட்டி வச்சிருவா. அதுக்கு தண்ணி ஊற்ற வேணாம், ஃபயர் இன்ஜின் தேவையில்லை, துப்ப வேண்டியதில்லை, கொஞ்ச நேரம் தூரமாக வச்சா போதும், அது தானாகவே காலி ஆயிடும். இந்த கடவுள் சேர்த்து வச்ச உறவுகளே எதுக்கு தெரியுமாங்க? அது அனலாய் எரிந்து சாதிப்பதற்காக. நான் நம்புகிற உங்க சிலரெல்லாம் இங்க கொண்டு வந்து கர்த்தர் நாட்டினதே உன்னை அனலா எரிஞ்சு சாதிப்பதற்காக. ஒரு அழிலியா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஒரு வேலை நல்லா கிடைச்சிச்சு, ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிச்சு, 2 பிள்ளைங்க கிடைச்சிச்சு. நீங்க நிறைய பேர் சர்ச்சிலே காணுமே. அப்படியெல்லாம் முன்னாடி வரிசையில் உட்காந்து அப்படி ஆமேன்னு சொல்வியே, கை அப்படி தட்டினியே. கடவுள் தானே உன்னை கொண்டு வந்து தெய்வீக உறவில் வச்சார். இன்னைக்கு நீ எங்கே போயிட்ட? இன்னைக்கு நான் அறுவரை என்ன தெரியுமா? திரும்ப போய் அங்கே சேர்ந்துரு. ஓகே, இன்னும் நீங்கள் நம்ப மாட்டீங்களே, இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகலாம். யாருக்காவது நான் சொல்கிறது புரியுதா? இப்போ புரியாது. இன்னொரு 10 வருஷம் பின்னாடி நீங்கள் வந்து, ஐயா நீங்கள் அன்றைக்கி ஒரு சனிக்கிழமை பேசுனீங்க பாருங்க, இப்போ தான் ஏன் புரியுதுன்னுவீங்க. ஆனால் வாழ்க்கை தூரம் போக தான் தெரியும். ஆகார் வீட்டை விட்டு வெளியே போகிறா. காரணம் சாராக்கு போறாம. இது மடியில் வச்சு நன்னு பாட்டு பாடுமா? அந்த அம்மையாருக்கு அது ஒத்துக்கலை. போராமையும் எரிச்சலும் வந்துடுச்சு. ஜெலஸ் அண்ட் ஆங்கிரி. வெளியே போன்னு துரத்திட்டா. அநியாயங்க. குழந்தையோடு வனாந்தரத்தில் விட்டுட்டா. அந்த வனாந்தரத்தில் குழந்தை அழுதுட்டுருக்கு. ஆகார் அழுகும்போது கர்த்தர் ஆகாரை சந்தித்தார். நல்லா நீங்க கேட்கணும். ஆமென். சந்திச்சுன்னா திரும்ப சொன்னாரு. 12ஆம் அதிகாரம் எங்க இருக்கு? 16:9.
And the angel of the Lord said to Hagar, return to your mistress and submit yourself under her hand. நான் தான் ஆகாரம் வச்சுங்களேன். அவ தான் திட்டுறா, அடிக்கிறா, கேவலமா பேசுறா. என்னை போய் திரும்ப அவகிட்ட போய் அவளுக்கு சப்மிட் பண்ணி அவர் கையின் கீழே என்னை இருக்க சொல்றது நியாயமா இருக்கா? போ, ஏன்னா அங்கதான் உன் வெற்றி இருக்கு. உன் வெற்றி அங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சா கோபத்தையும் பெருமையும் கூட ஓரம் வச்சுட்டு கொஞ்ச நாள் பல்ல கடிச்சு அங்க இரு. வரல ஆமேன்லாம் வரல, ஒரு ஆமேன் சொல்ல வராது எனக்கு தெரியும். ஆமேன் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி செய்தி என்னவென்றால், திரும்ப போய் ஆகாரின் கையின் கீழ் நீ உன்னை அர்ப்பணிப்பாயாக. ஆமேனே வரல பாருங்க. ஆமேன். கடவுள் உன்னை ஒரு தோட்டத்தில் நாட்டினார். ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மீண்டும் நீ உன்னை கனெக்ட் பண்ணிக்கணும். நான் பெரிய டேங்கர் லாரியாக இருக்கலாம், நீ டேங்கர் லாரியாக இருக்கலாம், டேங்கில் மண்ணெண்ணெய் இருக்கலாம், இல்லை ஃபியூவல் இருக்கலாம். அது போக வேண்டிய பைப்பில் போனால் தான், அது சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தால் தான் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். டேங்கராக இருந்தால் பத்தாது, அது இறங்க வேண்டிய இடத்துல இறங்கும். நீங்கள் ஒரு நாள் வளரும் போதும், நீங்கள் பதவிகளில் உயரும் போதும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுப்பீங்க. உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு உங்கள் வேல்யூ தெரியாது. உறவுகள் எவ்வளோ வல்லமை இருக்குங்க. ஒரு இல்லை சொல்ல மாட்டிங்களா? யார் உங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ, நீங்கள் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். உறவுகளை நீங்கள் நல்லா வச்சுக்கணும். அதுவும் கர்த்தர் தந்தாருன்ற உறவு உங்களுக்கு இருக்குமானால் அதை கடைசி பரியந்தம் உடைக்காமல் காத்துக்கொள்ளுங்க. சாத்தான் நடுவில் வந்து சில உரசல், நானே கல்ட்ட சொல்கிற பிரசங்கத்தை 100 பண்ணிட்டேன். ஆனால் இன்னைக்கு நல் உறவுகளை கர்த்தர் தான் தந்தாருன்ற அதை நீங்கள் ஒரு நாள் முறிக்கவே. நம்பர் 5, 3 பேரை தட்டி சொல்லுங்கள், ஜெபிக்க கற்றுக்கோ. தயவை தூண்டுற ஜெபத்தை நீங்கள் என்ன செய்யணும்? நிறைய நம்ம அதை பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஜெபிக்கணும். 23ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், நன்மையும் கிருபையும் உங்களை 20 வருஷம் தொடரும். அதுக்கு ஒரு ஆமேனா? கிருபையும் நன்மையும் கிருபையும் உங்களை 30 வருஷம் தொடரும். வயசு நாளெல்லாம் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக. உங்கள் ஜெபம் இன்னைக்கு இரக்கங்களை தூண்டுகிற ஜெபமாக இருக்கட்டும். ஷுவர்லி எத்தனை பேர் நீங்கள் ஜெபிப்பீங்க? உங்கள் வியாபாரம், உங்கள் தொழில், உங்கள் குடும்பம், உங்கள் ஊழியம் இன்னொரு பரிமாணத்தில் கர்த்தர் உயர்த்திட வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஃபைனலி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். லாஸ்ட் பார்ட், you all are partakers with me of grace. இந்த கிருபையின் பங்காளிகளாக, கிருபையின் பங்குள்ளவர்களாக நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீர்கள். எத்தனை பேர் தெரியும், ஒரு மனுஷன் மேலே கடவுள் கிருபை வச்சா அந்த ஒரு மனுஷன் மேலே இருக்க கிருபைனால பவுல் சொல்றார், உங்க எல்லாரும் நான் அந்த கிருபை பகிர்ந்தளிப்பேன்ற. எஸ்தரை நாம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து முடிச்சுறேன். நிறைய நல்லா கேட்கணும், கதை சுவாரஸ்யம். நிறைய பெண்கள் போட்டிடுறாங்க. ராஜாவுக்கு முன்னாடி தங்களை அழகு பூத்தவர்களாய் நிறுத்த போகிறாங்க. எல்லா லேடியும் ப்ராக்டிஸிங், லேர்னிங், நடக்கிறது கூட கற்றுக்கிறாங்க. எதற்குன்னா அவங்க எங்கே போய் நிற்க போகிறாங்க? ராஜா முன்னாடி. ரொம்ப பெரிய அவர், பெரிய ஆள், இந்தியா வரைக்கும் ஆள்றார் அவர். ஸோ இந்த லேடிஸ் எல்லாம் யார் கீழே, யாருடைய கண்ட்ரோலில் கொண்டு வராங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் ஹேகாய் கீழே கொண்டு வராங்க. ஹேகாய் என்ற ஒரு மனிதன் கீழே கொண்டு வராங்க. எஸ்தரையும் அந்த ஹேகாயினுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆமென். எஸ்தர் அங்கிருந்த எல்லார் கண்களும் தயவு பெற்றார். ஆனால் நீங்கள் கீழே 2ஆம் அதிகாரம் படிச்சுட்டே வந்தீங்கன்னா அவர் ஒரு எண்ணெயை கொடுக்கிறார், ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்கிறார், ஒரு ஆயில் கொடுக்கிறார். அந்த ஆயிலை 1 வருஷம் அவர்கள் எல்லாரும் தங்கள் உடலின் மேல் என்ன செய்கிறாங்க? தேய்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென், ஆமென். அந்த ஆயில் என்பது உங்களுக்கு தெரியும், நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த இம்பார்ட்டேஷன். ஆமென். அவங்க மேலே ஏதோ ஒன்றை பகிர்ந்தளிச்சிட்டே இருக்காரு. 2ஆம் அதிகாரம் 15 வரும்போது எஸ்தர் போய் ராஜாவுக்கு முன்னாடி நிற்க வேண்டிய நேரம் வந்தது. 2:15 வாசிக்கிறேன். And when the turn came for Esther, the daughter of Abihail, the uncle of Mordecai, who had taken her as his daughter to go into the king, she requested nothing but what Hegai, the king's eunuch, the custodian of the woman, advised. And நல்லா எல்லாரும் இங்கிலீஷ் தெரிஞ்சப்ப, and Esther obtained favor in the sight of all who saw her. அந்த எண்ணெயை பூசிட்டே இருந்தாங்க. நேரம் வந்துச்சு. ஹேகாய் சொன்னபடியே எஸ்தர் செய்து ராஜாவின் முன்னாடி போய் நின்றபோது 4 பேர் கண்ணாங்க சொல்லிருக்கு. காண்கிற எல்லார் கண்களிலும் நல்லா என் பக்கமா கை நீட்டுங்க. தயவுன்னு ஒண்ணு உங்க மேல பகிர்ந்து அளிக்கப்பட்டால் குருடனுக்கு மட்டும்தான் உன்னை தெரியாது, மற்ற எல்லாருக்கும் உன்னை பார்த்தா தயவு தெரியும். நான் சொல்றது நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்ரிஒன் saw her. ஆமென். யாரெல்லாம் எஸ்தரை பார்த்தார்களோ பார்க்கிற எல்லார் கண்களும் என்ன இருந்துச்சுங்க? தயவு இருந்துச்சு. கையை கொஞ்சம் என் பக்கம் நீட்டுங்களேன். இந்த வார்த்தையின் கீழே, அபிஷேகத்தின் கீழே, எண்ணெயின் கீழே, ஹேகாயின் கீழே வந்து, கிருபையின் கீழே வந்து, பவுல் சொன்னது போல உங்கள் எல்லாரும் என் கிருபை நிமித்தம் என் பங்காளிகள் என்று சொன்னது போல அந்த எண்ணெயின் கீழே, அபிஷேகத்தின் கீழே, வார்த்தையின் கீழே, வாசனையின் கீழே நீங்கள் இருக்க இருக்க உங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்களை பார்க்கிற எல்லார் கண்களிலும் உங்களுக்கு தயை இருப்பதாக. ஒரே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இந்த தயை அவ மேல வந்துச்சோ இல்லையோ? ஆமென். ராஜா இவன் நல்லா கேட்க, இது வரைக்கும் அவர் நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டே வரார். வச்சுங்களா, இருக்கீங்களா? என்ன ஒரு சந்தோஷம். ஒன்றுன்னா பார்த்துட்டே வராரு. ஆனால் எஸ்தரை பார்த்தாரோ இல்லையோ, பார்த்ததெல்லாம் விட்டார். ஒரு இல்லையோ உங்களுக்கு ஒன்றும் காருண்யமே இல்லையா உங்களுக்கு? பார்த்துட்டே வராருங்க. எஸ்தரை பார்த்தாரோ இல்லையோ, ஏன்னா அவ 1 வருஷம் ஹேகாயினுடைய ஆளுகையின் கீழே எண்ணெய் பூசப்பட்டு ஒழுங்காக வளர்க்கப்பட்டு அந்த காருண்யத்தில் வந்து நின்ற போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ராஜா அவளை பார்த்தாரோ இல்லையோ, மற்ற எல்லாரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் யாரையும் அவர் பார்க்கவே. உங்க மேல இன்னைக்கு நான் ஜெபிக்கிற தயவு, நீங்க போய் நிக்கிற இடத்துல உங்களை பார்த்த பின்னாடி உங்களை யாரும் ஒதுங்கியே போக கூடாது என்ற அளவிற்கு கர்த்தருடைய தயவும் காருண்யமும் உங்க மேல, என் மேல அந்த காருண்யம் இருக்கணும்னு சொல்றவங்க இன்னும் உங்களை புரிய வைக்கணும். இருக்கீங்களா? இங்க இருக்கீங்க, வார்த்தை கேட்குறீங்க, ஆராதிக்கிறீங்க. உங்க மேல என்ன வருது? இம்பார்ட்டேஷன் ஆஃப் கிரேஸ். கிருபை உங்க மேல பகிர்ந்தளிக்கப்படுது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது எப்படின்னா HIV வந்த மாதிரி. ஹெச்ஐவினா எய்ட்ஸ்ன்னு அர்த்தம், சரிங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. எய்ட்ஸ்ன்னு ஹெச்ஐவின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது உங்களை சாவடிக்காது. ஆனால் அது வந்த உடனே அது என்ன பண்ணுன்னா, போகிற வழியில் இருக்கிற எல்லா வியாதியும் அது என்ன செய்யும்? வான்னு இழுத்து சேர்த்து உன்னை சாவடிச்சிடும் என்பது போல இந்த கிருபை உங்க மேல பகிர்ந்தளிக்கும் போது வெற்றி இழுத்துக்கும், தயவை இழுத்துக்கும், சுகத்தை இழுத்துக்கும், மகத்துவத்தை இழுத்துக்கும், பதவி உயர் இழுத்துக்கும், மங்களத்தை இழுத்துக்கும், ஜெயத்தை இழுத்துக்கும். இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் உங்க மேல அந்த எண்ணெய், அந்த கிருபை பகிர்ந்தளிக்கப்படுவதாக. கிரேஸ் imparted unto you. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? இரக்கத்தை கேட்கிறீங்களா? காருண்யத்தை கேட்கிறீங்களா? அந்த காருண்யம் வந்தாவே மற்ற எல்லாத்துக்கும் அது வாசலை திறந்து வச்சிருங்க. சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் எழுந்து சாதிப்பீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இப்படி சொல்றதுக்கெல்லாம் ஆமென் சொன்ன முடிச்சலாம். பிரவேசிக்க முடியாத வாசலை நீங்க பிரவேசிப்பீங்க. ஆமென். ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளுவாங்க. இரக்கமே பாராட்டாதவன்லாம் உனக்கு இரக்கம் பாராட்டுவான். காரணம் உங்க மேல் இருப்பது கர்த்தருடைய தயவு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி ஒரு வசனத்தை படிச்சா புரிஞ்சிடும் நினைக்கிற நேரம் இல்லை நமக்கு. ஏசாயா 9:8, ஏசாயா 9:8. The Lord sent a word to Jacob,
கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். ஆமென். The Lord sent a word to Jacob and it hath lighted upon Israel. ஒரு வார்த்தை தான் ஜேக்கபுக்கு கொடுத்தாரு, அது இஸ்ரேலை எல்லாத்தையுமே அது பிரகாசிக்க செஞ்சது. நான் இன்னைக்கு நினைக்கிறேன், ஒரு வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு, நம்ம இவ்வளோ பேரை கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறோம். பட் வாழ்க்கையை கற்றுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு காருண்யத்தை தருவார், ஜெயத்தை தருவார். இருக்கீங்களா? 10 கன்னிகைகளுக்கு இருந்தது விளக்கு. எல்லாருக்கிட்டையும் விளக்கு இருந்துச்சு. அவங்க பிரச்சனை விளக்கல்ல. விளக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. 5 பேர்கிட்ட என்ன பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு போதுமானது எங்ககிட்ட இருக்குங்க, ஆனால் விற்கிறவங்க இருக்காங்க, அங்கே போய் வாங்கிக்கோ. நாங்கள் விற்கிறவங்க கிட்ட போய் வாங்கிறதுக்கு பணம் செல்லாது. பகுத்தறிவும் கனமும் தாழ்மையும் திறந்த இருதயமும் உண்மையும் கிருபையும் உங்ககிட்ட இருக்குன்னா, ஒருவேளை இழந்து வந்தாலும் இன்னைக்கு விற்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று எழுதிய வார்த்தையின்படி விற்கிறவர்களிடத்தில் சென்று பகுத்தறிவோடு ஞானத்தோடு தாழ்மையோடு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா, கிருபையோடு கர்த்தரிடத்தில் கேட்பீர்களே, ஆனால் கர்த்தர் தருவதற்கு உண்மையுள்ளவராயிருப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை மேல உயர்த்துங்க. இதுவரை இல்லாத கிருபையை, இதுவரை இல்லாத இரக்கத்தை, இதுவரை இல்லாத மகத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கிழக்கில் உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும், மேற்கில் உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும், வடக்கே உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும். எந்த பக்கம் திரும்பினாலும் தயவு 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 என்ற சத்தம் உங்க வாழ்க்கையில கேட்பதாக. 2 கையை மேல உயர்த்துங்க. பெற்றோரை பார்த்து, உங்கள் பிள்ளைகளை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளட்டும். உலக நாடுகளின் வாசல்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திறந்திருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். மனித உதவிகள் உங்களுக்கு வருவதாக. ஹியூமன் ரிசோர்சஸ் உங்களை தூக்கி நிறுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ராத்திரி ஜெபிக்கிற, நாளைக்கு இந்த நேரம் வரும்போது ஆனந்த கண்ணீர் வடிக்கும் நற்செய்திகளை உங்கள் குடும்பங்கள் கேட்பதாக. 3 முறை சொல்லுவேன், தயவுன்னு நீங்க ஆமென் சொல்ல. தயவு, காருண்யம் உங்க கூட இருப்பதாக. உங்கள் ஊழியத்தில், வியாபாரத்தில், தொழிலில், வீட்டில், குடும்பத்தில் தயவு இருப்பதாக. 2 கரங்களை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தாகோன் சிலை தலைக்கு கவர்ந்து கீழே விழுந்தது போல உங்களை எதிர்க்கும் எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ராத்திரி உடைந்து போவதாக என்று சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். Esther found grace and favor in the sight of everybody. உறவுகளிலேயே சிறந்த உறவு பரிசுத்த ஆவியின் உறவு. எதை முறிச்சாலும் அதை மட்டும் முறிச்சிடாத. அந்த உறவில் கடைசி வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருங்கள். உங்களை கைவிடாது. 1000 கோடி செல்வம் வரட்டும், ஆவியின் உறவை முறிக்காதிருங்கள். எதுவும் முறிக்க அனுமதிக்காமல் கர்த்தருக்காக நில்லுங்கள். அவர் அன்பு பெரியது, அவர் கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயை பெரியது. இந்த தத்துவங்கள் ஆவிக்குரிய சட்டங்களில் நம்ம நிறைவேற்றிட்டே வந்தா உயர்வுகளும் காருண்யமும் தானாய் நம்மை நோக்கி வரும். கனம் பண்ணுதலின் வல்லமை, கனம் பண்ணுதலின் வல்லமை, உண்மையுள்ளதின் வல்லமை, நேர்மையின் வல்லமை, மதிப்பும் பங்களிப்பும் இருந்துட்டே இருக்கணும். உறவுகள் கர்த்தர் தரும்போது அது மகத்துவமானவைகள். தயவை தூண்டுகிற ஜெபம் இருந்துட்டே இருக்கட்டும். கிருபையின் பங்காளிகளாய் கர்த்தர் உங்களை நாட்டின தோட்டத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், என் கிருபையின் பங்கு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் அதன் வெளிச்சம் இஸ்ரவேல் எல்லாம் பிரவேசித்தது. ஒரு மனிதன் நிற்கும் போதும் அந்த வெளிச்சத்தின் கீழ், வார்த்தையின் கீழ் ஆசீர்வதிக்கப்படுற நீங்க எல்லாத்தை விட நிறைவாக கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா உறவை விட பரிசுத்த ஆவியானுடைய உறவில நீங்கள் ஓங்கி படர்ந்து நின்றிட வேண்டும். 2 கரங்களை மேல உயர்த்தி எத்தனை பேர் ஆவியானவருக்கு உங்களை இன்னைக்கு ராத்திரி ஒப்பு கொடுப்பீங்க? இயேசுவே, நீர் எங்களை வழி நடத்த வேண்டும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சொல்லுங்க, ஆவியானவரே, பரிசுத்த பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாள் ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனோடு சேர்ந்து இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே, உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஹோலி ஸ்பிரிட், இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ரெண்டு கரங்களை நல்லா மேல உயர்த்திங்க. இந்த வார்த்தையின் கீழ் அமர்ந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் இன்னைக்கு கிருபை பகிர்ந்தளிக்கப்படுவதாக. நீங்க எங்கு சென்று நின்றாலும் கர்த்தருடைய காருண்யத்தை ஜனங்கள் காண்பார்களாக. Esther found favor in the eyes of everyone that saw her. உங்களை யார் பார்த்தாலும் இரக்கம் 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 தயவு காருண்யம் என்று பார்ப்பார்களா? கையை உயர்த்து உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அடுத்த வருஷம் இந்த நாள் பலத்த சாட்சிகளை எழுதி முடிப்பீர்கள். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை வெச்ச உறவுகளில் மகத்துவங்கள் வருவதாக. யாரை சந்திக்கணுமோ கர்த்தாவே சந்திப்புகளை ஏற்படுத்தியிருங்க. இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், டிசம்பருக்குள்ளாகவே இந்த பிள்ளைகள் வேறு பரிமாணங்களில் வித்தியாசமா எழுந்து பிரகாசிப்பார்களாக. இதுவரையும் இல்லாத வாசல்கள், காருண்யம் வருவதாக, வெற்றி வருவதாக, சுகம் வருவதாக, தயவு வருவதாக, ஜெயம் வருவதாக, அடுத்த பரிமாணம் வருவதாக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆவியானவர் என்று நம்முடைய காருண்யத்தில் நிரப்பும் விதமாக இதுவரை நடத்தினவர் இன்று நம்முடைய எந்த நிலையில குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், சொன்ன 7 படியில நான் எதில் குறைவுள்ளவனாக இருந்தாலும் என்னை நிறைவாய் மாற்றுங்கப்பான்னு சொல்லி எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி தேவ நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களை நிறுத்தின இடத்திலிருந்து இதில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே இன்று எங்களை திரும்ப கட்டுங்கப்பா. நான் பிறரை கனம் பண்ணவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்க பங்களிப்புல ஆண்டவரே நாங்கள் எதுல முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுல முக்கியத்துவம் கொடுக்காம நடந்திருப்போனா இன்று பேசின கிருபைக்காக நன்றி. எங்கள் உறவுகள் கட்டப்படட்டும் ராஜா. சத்துரு பிரிவினைகளை கொண்டு வந்த எல்லா பிரிவினைகளை அகற்றுங்கப்பா. நாங்கள் எங்களுடைய லட்சியக்கரைக்கு செல்லும்படியாய் எங்கள் வாழ்க்கையில இணைத்த அந்த உறவுகளோடு மகிழ்ச்சியோடு தேவனா மகிமைக்கென்று வாழும்படி நல்ல தெய்வீக உறவுகளை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டடுங்க. எங்க வாழ்க்கையில தாங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் வாயில திறந்து தேவ நோக்கி ஜெபிப்போமா? இன்று வாயில திறந்து அறிக்கை செய்வோமா? இன்று ஆண்டவரே காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி, உம்முடைய தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி, என் குறைவைகள் எல்லாம் கிறிஸ்தேசுவின் மகிமையிலே நிறைவாக்கும்படி ஆவியானவரே உம்முடைய உறவை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே எங்களை இடைக்கட்டுங்க. எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுங்க, ஆவியானவரே உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா.
உம்முடைய உறவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரம்பிடித்து நடக்கிறவர்களாக, உம்முடைய உறவுல அசைவாடுகிறவர்களாக இன்றே எங்களை கரம்பிடித்து நடத்துங்க ராஜான்னு சொல்லி எல்லாரும் அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? நிச்சயமாகவே கர்த்தர் அன்று யோசேப்பின் மேல் இருந்த ஒரு காருண்யம், யோசேப்பின் மேல் வைத்த ஒரு கிருபை, எஸ்தர் மேல் வைத்த ஒரு கிருபை, தாவீதின் மேல் வைத்த ஒரு கிருபை, இன்றும் அதே மாறாத கிருபையை இன்று அவரிடத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கர்த்தருடைய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய கிருபையை வாஞ்சிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவே உம்முடைய கிருபையை வாஞ்சிக்கிறோம். அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் இந்த நேர பொழுது வேளையில உடைய நாமத்தை உயர்த்தி நோக்கி பார்க்கும்படி, உடைய வார்த்தை கேட்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக தயவுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்று பல நேரங்களில் உடைய கிருபையும் காருண்யம் தயவும் இழந்து ராஜா, ஆண்டவரே இன்று சகல நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடி, ஆண்டவரே இன்று ஏதோ துன்பத்தின் நடுவில் நாங்கள் இருக்கோம் என்று சொன்னால், இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு அனைத்து பிள்ளைகளுடைய காருண்யத்தை ருசி பார்த்தவர்களாக, உடைய தயவை பெற்றுக்கொண்ட ஜனமாக, இதுவரை இல்லாத ஒரு கிருபை உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டளையிட்டு இந்நாள் துவங்கி எல்லா விதத்திலும் உயர்வுகளை வெற்றிலும் தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எஸ்தரினை உயர்த்தி அழகு பார்த்தது போலவே நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல பல ஆண்டவரே இடையூறு நிமித்தமாய் பல பிரச்சனை நடுவில் இருந்தாலும் இன்றுடைய காருண்யம் அந்த பிரச்சனை நடுவில் அவர்களை கண்டெடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காருண்ய பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்க்கட்டும். வேலை ஸ்தலத்திலும் குடும்பங்கள் நடுவிலும் அந்த ஊழியத்தின் நடுவில் இன்றொரு காருண்யோட பிள்ளை மேல தங்கபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை இறக்க தயவினால எடை கட்டி உயர்த்தி அழகு பாருங்க. தேவ கரமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவோடு இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் புறப்படுறாங்க அப்பா, அந்த காருண்யத்தின் கரம், அந்த கிருபையின் கரம் உடைய பிள்ளைகள் மீது அமரபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளை பலப்படுகிறவர்களாய் மாற்றுங்க. இன்னும் நாளை நடக்கிற ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு பேசுங்க. உடைய பிள்ளைகள் தொடர்ந்து உடைய கிருபையில பலப்பட நீரே கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவனுடைய அன்பும் ஐக்கியம் இடத்துல பாதுகாப்பும் இன்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் உலகத்தில் சகல பரிசுத்தமும் இருந்து ஆசீர்வதித்து இடத்தை பலப்படுத்தி பாதுகாப்பாராக. ஆமென். முழு இதயத்தோடு மை துதிப்பே உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமா